ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கருப்பு கவுனி அரிசி அதை வச்சு நல்ல புசு புசுன்னு சாஃப்டான இட்லியும் ஒரு சூப்பர் சாஃப்டான கார பணியாரம் அப்புறம் நல்ல கிறிஸ்பியான தோசை இதெல்லாம் ஒரே மாவில் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கருப்பு கவுனி அரிசி ஒரு கிளாஸில் நல்லா குமிச்சு எடுத்துருக்கிறேன் பாருங்கள். ஒரு கிளாஸ் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கிளாஸில் அதே மாதிரி நல்லா குமிச்சு இட்லி அரிசி ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து இட்லி அரிசி சேர்க்காமல் கருப்பு கவுனி அரிசி மட்டுமே யூஸ் பண்ணி இட்லி செஞ்சு பார்த்தேன். பட் எனக்கு வந்து சொதப்பிரிச்சு சொதன்னு வந்துச்சு, நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இட்லி அரிசி ஒரு கிளாஸ் கருப்பு கவுனி அரிசி ஒரு கிளாஸ் சேர்த்து செஞ்சேன். இந்த ரெசிபிஸ் எல்லாம் சூப்பராக வந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அரை கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் சின்ன ஸ்பூனில் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுவும் ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அரை கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிகப்பு அவல் கிடச்சா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியும் உளுந்தம்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் நம்ம ஊற வைக்க போகிறோம். இந்த அவல் வந்து இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்து எதுவும் பண்ண வேணாம். இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து உளுந்து அரைக்க போடுவோம் இல்லையா, அப்போது இந்த அவல் வந்து அரை மணி நேரம் ஊறுனா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மார்னிங் ஆகிடுச்சு. உளுந்து நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிட்டு கிரைண்டரில் நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த உளுந்தை வந்து கெட்டியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கம்மியாக ரொம்ப அளவாகவே சேர்த்துக்கோங்க பார்த்து. இப்போ இது வந்து உளுந்து கட்டாயமாக அரை மணி நேரத்துக்கு அரைப்படணும். பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் கெட்டியாக. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உளுந்து அரைக்க போடும்போதே அவலை வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. இதுவும் அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசியையும் இட்லி அரிசியையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதையுமே வந்து ஒரு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே அரைப்பட்டுரும். ஸோ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா எங்கேயும் போகாதீங்க, கிரைண்டர் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு லைட்டாக கொரன்னு இருக்குது பாருங்கள். நம்ம நைஸாக அரைச்சிடக்கூடாது. நைஸாக அரைச்சாலும் இட்லி வந்து நமக்கு சொதன்னு வந்துடும், நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு தெரியுதா, இந்த அளவுக்கு கொரன்னு இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். உளுந்த எடுத்த பாத்திரத்திலே இதையும் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு உளுந்த மாவையும் கருப்பு கவுனி அரிசி மாவையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு புளிச்சாலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப புளிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களால் டெஃபினட்டாக சாப்பிடவே முடியாது. ஏன்னா அந்த புளிச்ச மாவோட ஸ்மெல் பயங்கரமாக வரும். ஸோ ஒரு வாய் கூட வைக்க முடியாது. ஓவராக புளிக்க விட்டுறாதீங்க. ஒன்ஸ் புளிச்சிருச்சு அப்படின்னா மாவு வந்து உடனே இட்லி ரெடி பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் மறுநாள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, இப்போ வந்து நான் ரெடி தான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா மாவு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நேரத்துக்கு வெளியே இருந்தால் மாவோட புளிச்ச ஸ்மெல்னால நம்மளால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஆயில் பாட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. மாவு வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. அன்றைக்கி வந்து இட்லி பணியாரம் தோசை இது எல்லாமே பண்ணுறனால 4 இட்லிக்கு மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். ரெகுலராக இட்லி வேக வைப்போம் இல்லையா, ஒரு 5லேருந்து 7 நிமிஷம், அதே மாதிரி தான் இதையும் நம்ம வேக வைக்கணும். பாருங்கள், கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தா உங்களுக்கு மாவு ஒட்டாமல் வரணும். இட்லி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். பாருங்கள், நல்லா புசுன்னு சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. தக்காளி புதினா சட்னியோடு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பணியாரம். நல்லா சூப்பர் சாஃப்டான ஒரு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு தாளிப்பு மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் போல் சீரகம், கொஞ்சம் போல் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு,
1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் துருவி வச்ச கேரட் அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நறுக்குன மல்லி இலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு சேர்த்தாச்சு, அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போது கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவில் இருந்து கொஞ்சம் போல் பணியாரத்துக்கு தேவையான அளவுக்கு மாவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த தாளிப்பு இருக்கு இல்லையா, அது இதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து பணியாரம் மாவு பதத்துக்கு இது ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பணியாரம் பேனில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்க்கலாம். என் பையன் இது சாப்பிட போகிறான் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன். எல்லா குழியிலையுமே முக்கால் குழி அளவுக்கு மட்டுமே அந்த மாவை சேர்த்துக்கோங்க. நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் விட்டு அது வேகிற அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு மறுபடியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க. 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வேகணும். நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரொம்பவும் சாஃப்டான டேஸ்டியான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் போல் மாவு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கிறிஸ்பியாக தோசை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து கெட்டியாக இருக்கு இல்லையா, தோசை மாவு பதத்துக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தோசை பேன் ஓரளவுக்கு சூடாக இருக்குது. தோசை ஊற்றிடலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நீங்கள் தோசை ரெடி பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு நல்லா திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கிறிஸ்பி தோசை, புசுன்னு இட்லி, சூப்பர் சாஃப்ட் பணியாரம் எல்லாம் ஒரே மாவில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.